ஷேய் எப்பா நந்தி, லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, நாங்கள் 3 பேர் கைலாசத்தில் போடுற கணக்கு தப்பாதுப்பா. அடிப்பார், அரசியல்வாதியை அடிப்பார், நொறுக்கி விடுவார். அப்படியே நடு ரோட்டில் வித்தோட்டமாக விட்டு நொறுக்கி விடுவார். இந்த ஜெம்மத்தில் விடமாட்டார். சுற்றி இப்போ இறங்கி அவரை களத்தில் இறங்கி அடிக்கார், அடி துவைச்சி எடுக்கார். முக்கால் சாத்தியம். இப்போ சென்னை மெட்ராஸில் இருக்கிறவன் மந்திரியிலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் கடிச்சு குதற விடுவார். குதறா, தமிழ்நாடு தான் குதற விட்டு தான் டெல்லி அடுத்தாப்பில் குதற விடுவார். அடுத்தாப்பில் ஊடாளப்பட்ட மாநிலத்திலையும் குதற விடணும் அப்படின்ட்டார். பூமியை பூரா குதறி வச்சுருக்காங்கல்லப்பா, உனக்கு புரியுதா இல்லையா? பூமியை குதறி வச்சுருக்கான். இதென்ன செக் பண்ணாமல் நீதிமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீதிமன்றம் கோர்ட்டில் செக் பண்ணலாம். அவங்களுக்கே அந்த செக் பண்ணுற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் செக் பண்ணலாம். என்ன ஒரு கோட்டால் என்ன பண்ணி வச்சுருக்கான், ஏது பண்ணி வச்சுருக்கான், செட்டி கிராமத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கான், ஏது பண்ணி வச்சுருக்கான். இது காவல்துறை கொடுக்கக்கூடாது. இராணுவத்தை கூப்பிட்டு இங்கே வா செக் பண்ணி கொண்டா, இங்கே இந்த ரிப்போர்ட்டை கொண்டா அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட்டை எடுத்து கொடுப்பான். இது பூரா ரிப்போர்ட்டு உள்ள எடுக்கக்கூடிய வானரப்பட இராணுவத்தை வெளியே தள்ளிட்டான். இந்த காவல்துறையை உள்ளே வச்சு நசுக்கி சோழியை முடிச்சிட்டான் இவனா வச்சு. அப்போ இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? அப்போ அடிப்பார். ஏண்டா மூளையை திரிக்காதீங்கடா, கணக்கு போட்டவனே பார்த்தவனே திரிப்பான். ஒவ்வொருத்தனும் திரிச்சிடாத. நடு ரோட்டில் குடல் மண்டை மூளை உன் குடும்பத்தார செதற விட்டுருவார். அப்படியே 4 வீலர் 2 வீலர் சைன்னு தூக்கி பறக்கல, அதிலே தூக்கி நசுக்கிடுவார். ஒரு எத்துனா போதும், அப்படியே குடும்பமே வேரோடு அறுத்து விட்ருவார். அதான் மூளை திரிக்காமல் அமைதியாக போ, சரியா? பூரா அழிச்சிட்டு வரான். அம்புட்டோம் இடத்த அழிக்கான். கோயில் சொத்து, கோயிலுக்குள்ளே கணக்கு எல்லாம், ஏரி குளம் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு உள்ள ஆலயத்தில், சிவன் கோயில் ஆலயத்தில் ஏரி குளங்கள் எல்லாமே கணக்கு இருக்குது. அந்த கணக்கை நீதிமன்ற கோர்ட்டில் கேட்க வேண்டாமா? கோர்ட்டில் கேட்கணும். கோர்ட்டார் கேட்கணும். ஆணும் பெண்ணும். ஒரு ஏரி குளத்தில் எத்தனை ஏக்கர் இருக்குது, என்ன கணக்கு, மணிட போய் வினாட்டு அழிச்சிட்டு போகிறான். பூரா 2ஆம் நம்பரை விட்டு திருச்சி பூரா மில்லு தொழிற்சாலை கம்பெனிகளை போட்டு 10 பேரில் தட்டிட்டு அலையுதே பாடுறா அப்படின்னு கோர்ட்டிலேருந்து கொடுக்கணும். இவன் கோர்ட்டில் இவன் ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி இத்தனை ஏக்கர் அழிக்கான். இல்லை, இந்த செம்மத்தில் இப்போ இந்த 2 மாதத்தில் சென்னை மெட்ராஸில் உன்னை தவிடு ஊடி ஆக்கி உன்னை கிறுக்கு பிடிச்சி நீ என்னென்ன கூத்து அடிக்கணுமோ இப்போ கூத்து அடிக்க விடுவார். பார், இப்போ நீ எத்தனை இடங்களில் என்ன அகம்பால் சேட்டை பண்ண, ஒன்றை வச்சு ஒன்றே இந்த தமிழ்நாடு முழுவதும் கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிக்க மானிட பேல ஒன்றுக்கு கடிக்க விடுவார். கர்றா, கடிச்சு குதறா, ரத்தம் பூமிக்கு சிந்தனம் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்டா. பத்திரப்பதிவில் எரியுதம்டா. பூரா ஆணுக்கு பெண்ணுக்கு சொத்து பூரா உள்ளே மாட்டுவான். மாட்டையில் எங்கே போவான்? செயலறைக்கு போவான். கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, கணக்கு எடுக்காரு. தெரியுதா? கணக்கு எடுக்கிறது இவர் ஒரு ஆள் தான் எடுக்க முடியும். நீதிமான் தான் கணக்கு எடுக்க முடியும். கோர்ட்டில் தெரியுமாப்பா நீதிமான் யார்? நீதிமான் யார்? அந்த கேள்வி நாங்கள் கேட்கோம். நீதிமான் பூமியில் உட்காந்துருக்காரு, நீதியை தவறி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் வா கேளுங்காரு. கேட்கலன்னா நொறுக்கி விட்டுருவோம்ட்டார். முக்கால் சத்தியம்.